இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு நீ காரடைய நோன்பு இருக்க கூடாது. கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களுக்கும் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அவ புருஷன் மேல அவளுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு. இதுல உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த உரிமை லக்ஷ்மிக்கு மட்டும்தான் கிடைக்கணும். மலிஷ்கா ஏன் அப்செட்டா இருக்க? ஏன் அப்செட்டா இருக்க கூடாது? அப்செட்டா இருக்க கூடாதா? சொல்லு சொல்லு மலிஷ்கா, நீ அப்செட் ஆக கூடாது. அப்செட் ஆகுற உரிமை உனக்கு இல்ல, லக்ஷ்மிக்கு மட்டும் தான் இருக்கு. அப்படி எல்லாத்தையும் சொல்லிடு. எனக்கு தான் ஃபீலிங்ஸே இருக்காதே. என்ன ரிஷி நீ? பாட்டிமா என்னெல்லாம் பேசுனாங்க நீ கேட்டல்ல? உனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. என்ன யார் என்ன திட்டினாலும் நீ கவலைப்பட மாட்ட. கீழே நின்னுட்டு எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு தானே இருந்த. சொல்லு. என்னால அங்க கேட்க மட்டும் தான் முடியும் மலிஷ்கா, பேசலாம் முடியாது. ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டியை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. அது மாமா இருந்தாலும் நீயா இருந்தாலும். நல்லது, நீ அது எல்லாத்தையும் விடு. எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு நீ பதில் சொல்லு. இப்பவும் ஏன் நீ லக்ஷ்மி கூட நிக்கிற? ஏன் இருக்க? ரிஷி, உன்னோட இந்த திருமணம் 1 வருஷத்துக்கு தானே இருந்தது. 1 வருஷம் தான் முடிஞ்சாச்சு ரிஷி. இப்ப நீ ஏன் கூட தானே வாழ்ந்திருக்கணும். இந்த மலிஷ்கா கூட வாழணும். உன்னோட அன்பு கூட நீ வாழ்ந்திருக்கணும். நீ வந்து என்ன லவ் பண்ற அந்த லக்ஷ்மியே இல்ல. நீ ஏன் கூட தான் நிக்கணும். பேசு. நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீ இப்பவே போய் அந்த லக்ஷ்மியை மீட் பண்ணி சொல்லிடு. அவ இந்த விரதம் இருக்க கூடாது. இந்த விரதத்தை அவ இருக்க கூடாது. நான் தான் இந்த விரதம் இருப்பேன். ஏன்னா ரிஷி, நான் உன்னை ஆழமா லவ் பண்றேன். உனக்கு இது தெரியலையா? உனக்காக நான் எல்லாம் பண்ணிருக்கேன். உனக்கு கல்யாணமே பண்ணி வச்ச. யாருக்காக? உனக்காக. உன் உயிரை காப்பாத்துறதுக்காக பண்ண. நீ நல்லா இருக்கணும், என்னுடைய காதல் நல்லா இருக்கணும். அதனாலதான் கல்யாணம் பண்ணி வச்ச. சொல்லு, பண்ணி வச்சனா இல்லையா? அதுக்காக தானே பண்ணல. இது போதும். நீ இப்பவே அந்த லக்ஷ்மியை மீட் பண்ணி இந்த விரதத்தை இருக்க கூடாதுன்னு சொல்லிடு. அந்த உரிமை எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும். என்னால சொல்ல முடியாது மலிஷ்கா. ஏன் உன்னால சொல்ல முடியாது? என்ன லக்ஷ்மி இப்பவும் என்னோட வைஃப் தான். அதுக்காக தான் நான் சஜஸ்ட் பண்றேன். இந்த வருஷம் இந்த விரதத்தை நீ இருக்க கூடாது. என்ன? அந்த லக்ஷ்மிக்காக நான் விரதம் இருக்க கூடாதுன்னு சொல்றியா? இல்ல, லக்ஷ்மிக்காக தான் சொல்றேன். ஃபைன் ரிஷி, நான் இந்த விரதத்தை இருப்பேன். என்ன பண்ணணுமோ பண்ணு. மலிஷ்கா, நான் ஒண்ணு லக்ஷ்மிக்காக சொல்லல. இத உனக்காக தான் சொல்றேன். என்ன மறந்துட்டியா? லாஸ்ட் டைம் நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கா உனக்கு? பசியில உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. நீ கேக் கூட சாப்பிட்ட. மறந்துட்டியா? இந்த தடவை நடக்காது மலிஷ்கா. போதும் ரிஷி, போதும். நான் இந்த விரதம் இருப்பேன். ரிஷி, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பல விஷயத்தை அனுபவிச்சாச்சு. பல விஷயத்தை தாங்கிட்டேன். இப்பவும் உனக்காக தாங்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் என்ன ஆனாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எனக்கு பசிச்சாலும் சரி, நான் ஒன்னும் சாப்பிட மாட்டேன். ஆனா நான் இந்த விரதத்தை இருப்பேன். உனக்காக நான் இந்த விரதத்தை இருப்பேன். ஜஸ்ட் காம் டவுன் மலிஷ்கா. நீ ஒரு விஷயத்தை எதுக்காக ஒரே ஆங்கிள்லயே போட்டு குழப்பிக்கிற? நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன். And what? And also because இந்த ரிச்சுவல்ஸை நாம நம்மளோட இஷ்டப்படிலாம் நடத்த முடியாது. இது ஒரு விரதம். இந்த விரதம் மனைவி கணவனுக்காக இருக்கிறது, மத்தவங்க பண்ணக்கூடாது. இஸ் தட் கிளியர் நவ்? லக்ஷ்மி, இதெல்லாம் விட்டு தள்ளு. முதல்ல நீ இப்படி உட்காரு. பாட்டி, இதெல்லாம் பாரு. எல்லாம் உனக்காக. எனக்கா? அதான் உன் மாமியார் நீலம் தரப்புல இருந்து நீ இத வாங்கிக்கணும். புரியுதா? இது உனக்கு ரொம்ப சூட் ஆகும். ஆனா பாட்டி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. தேவை இருக்கே. நீ என்ன மருமக, எப்படா இந்த நாள் வரும், இப்ப விரதம் இருந்தா நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுக்க, இது எல்லாம் உனக்கு தான். நாளைக்கு கவனிச்சு பாரு. நாளைக்கு உன் முகத்துல ஒரு தனி களை வந்துடும் பாரு. உண்மையிலேயே எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ உன் புருஷன் மேல வச்சிருக்கிற அன்பு, அவனுக்காக உயிரை தியாகம் பண்ற பண்பு, இதெல்லாம் உன் மனசுல இருக்கு. இப்படிப்பட்ட உறவுக்காக தான் எல்லாம் கிடைக்குது. அதனாலதான் நாளைக்கு உன் முகத்துல தனி பொலிவு தெரியும். நீ ஏன் பாரு, நாளைக்கு ரிஷி உன்னை கணிச்சு விட்டு அவ பாத்துக்கிட்டு இருப்பான். என்ன? ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்க. இந்த வீட்டுல உன்னை யாரும் மருமகளா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நானும் வீரேந்தரும் எப்பவுமே உன்னை எங்க மருமகளா தான் பாப்போம். எங்களோட மருமக நீதான். எங்களை பொறுத்த வரைக்கும் நீதான் ரிஷியோட மனைவி. இந்த மலிஷ்கா என்ன வேணாலும் பண்ணி தொலைக்கட்டும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னோட இந்த காதல் ரிஷிய கண்டிப்பா கட்டி போடும்.
அதுக்கப்புறம் மலேஷ்கா வந்தான்னா வேற யாரு வந்தா என்ன? ரிஷியை யாராலையும் உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ம்? என்னாச்சு? பாட்டி நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதனால மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள நான் வந்த உடனே ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்ல, வந்த உடனே நேரா உங்க கூட நான் சேர்ந்துட்டேன். நானும் உன்னை முதலா பார்க்கும்போது என் மனசுல என்ன நினைச்சேன்னா, நீதான் இந்த வீட்டோட என் மனசுக்கு பிடிச்ச மருமகன்னு. படுத்து தூங்கு, போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருக்கணும். சொல்ல போனா நீதான் புருஷனுக்காக உயிரை விடவும் தயாரா இருக்கியே, இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா? ஆனாலும் நீ சீக்கிரமா தூங்கிடு. சரி பாட்டி. பாட்டி எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். ரிஷி பாதுகாப்பா வீட்டுக்கு வந்துட்டா. உங்ககிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட எல்லாரும் சந்தோஷமா இது இருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நான் கடவுள்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் வேண்டிக்கிறேன், நீ இந்த வீட்ல நிரந்தரமா இருக்கணும். ஏன்னா நீ இருந்தாதான் இந்த வீட்ல சந்தோஷமும் இருக்கும். ரிஷி, ரிஷி நில்லு. நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ இப்பவும் என்ன லவ் பண்றியா? நீ பண்றியான்னு தெரியாது, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா நீ என்ன லவ் பண்ணல. சொல்லு சொல்லு, ஏதாவது சொல்லு. நீ இப்பவும் அதே ரிஷி தானா? பழைய ரிஷியா இல்ல நீ மாறிட்டியா? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் மாறல மனுஷ்கா. நான் அதே பழைய ரிஷி தான், நான் மாறல. நீ பழைய ரிஷியா இருந்தா நீ என்ன அதே மாதிரி தானே லவ் பண்ணணும். அப்பெல்லாம் நீ என்ன லவ் பண்ணுவியே தெரியுமா? என்னோட பழைய ரிஷி என் கூடவே தான் இருப்பான். அதே மாதிரி தானே இப்பவும் லவ் பண்ற. ஏதாவது சொல்ல. பேசு ரிஷி. எஸ் ஆர் நோ, சே சம்திங் ஃபார் காட்ஸ் சேக் ப்ளீஸ் ரிஷி. நீ என்ன லவ் பண்றதானே? சொல்லு, நீ என்ன லவ் பண்றல்ல? சொல்லு சொல்லு, நீ என்ன லவ் பண்றல்ல? மலிஷ்கா, லைஃப்ல சில நேரங்கள்ல எஸ் நோன்னு ஈஸியா பதில் சொல்லிட முடியாது. என்ன சில கேள்விகள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அண்ட் அதுக்கான பதில் கேள்வியை விட குழப்பமா இருக்கும்.